காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 22 குழந்தைகள் உட்பட 70 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே 3 ஆண்டுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போர் நிறுத்தம் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டாலும் போர் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 குழந்தைகள் உட்பட 70 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜபாலியாவை சுற்றி கிட்டத்தட்ட 50 பேரும், தெற்கு நகரமான கான் யூனிஸில் 10 பேரும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சீனா எல்லைகளை கண்காணிக்கும் வகையில் ரிசார்ட் 1B செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை PSLV C-61 ராக்கெட் மூலம் ரிசார்ட் 1B செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவில் PSLV C-61 ஏவப்பட உள்ள நிலையில் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் ஏவும் காலங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்க மீனவர்கள் மே 18ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கேள்விகள் கேட்டு அதற்கான விளக்கத்தையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுள்ளார். தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும், ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதத்திலும் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகள் எழுப்பி கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளார். மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாதபோது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட பரபரப்பான 14 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிர்காலத்திலும் நாங்கள் துணை நிற்போம் என்று துருக்கி அதிபர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த துருக்கி நாட்டுக்கு எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் தங்களின் உண்மையான நண்பன் என்றும் எதிர்காலத்தில் அந்த நாட்டிற்கு நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம் என்றும் துருக்கி அதிபர் எர்டோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கு குரல் கொடுத்த துருக்கிக்கு பாகிஸ்தான் நன்றி தெரிவித்த பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை பாராட்டி எர்டோகன் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் நல்ல மற்றும் கெட்ட காலங்களில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நாங்கள் நின்றது போன்று எதிர்காலத்திலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்போம் என்றும் பாகிஸ்தான் துருக்கி நட்புறவு நீடூழி வாழ்க்கை என்று எர்டோகன் தெரிவித்தார். லக்னோவில் டபுள் டக்கர் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் 2 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். பீகாரில் இருந்து டெல்லிக்கு டபுள் டக்கர் பேருந்தில் 70க்கும் மேற்பட்டோர் சென்று கொண்டிருந்தனர். லக்னோ அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. உள்ளூர் வாசிகளும் தீயணைப்பு படையினருடன் இணைந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் குழந்தைகள் 2 பேர் உட்பட 5 பேர் தீயில் கருகி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிலர் காயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் சம்பவ இடத்தில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார்.